தம்பி யாரு? அண்ணன் யாரு? தம்பி யாரு நான் கேட்டிருக்கேன். அண்ணன் யாரு நான் கேட்டிருக்கேன். முதல்ல கேட்டது யாரு? முதல்ல கேட்டுச்சோ கரடி கேட்டுச்சோ அது இங்க முதலாக கேட்டது யாரு? முதல்ல கேட்டது வேணா நீங்க நான் தான். இப்ப கேட்க வந்திருக்கீங்களா இல்ல சொல்ல வந்திருக்கீங்களா? ஏன் நீங்க என்ன விருப்பத்துல இருக்கீங்க? ஐயா என்னால சொல்ல முடியும் கேட்க முடியும். எனக்கு கேட்க முடியும் சொல்ல முடியும். அப்ப நான் சொல்லவா? அப்ப நான் கேட்கவா? கேளுங்க பாப்போம். அப்ப நீங்க சொல்லுங்க. என்ன சொல்ல? என்னத கேட்க? ஏதாவது கேட்டா தான் சொல்ல முடியும். நீங்க சொன்னா நான் கேட்பேன். ஐயா கேட்கிற விதத்தை நீங்க கேட்டீங்கன்னா சொல்ற விதத்தை நான் சொல்லுவேன். ஐயா கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு ஒன்று வளர்ப்பதற்காக இருக்கு. அதனால சொல்றேன் கேளு. அதத்தான் நீங்க சொல்லுங்க. எதை சொல்ற? ஏதோ கேப்பீங்க. ஏன்னா கேள்வி அப்படிங்கிற ஒன்று இருந்தால் பதில் அப்படிங்கிற ஒன்று உண்டு. பதில் இல்லாம எந்த கேள்வி உனக்கு இருக்காது. ஏன்னா அதே சமயத்துல ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படின்னா அப்படி என்ன கேட்க போற? நீங்க என்ன சொல்லி போறீங்க? என்னைய வாயில குச்சி விட்டு ஆட்டி போற பாத்துக்க. என்ன அரட்டு என்ன தெரிஞ்சா கேளு. இல்ல பேச தெரிஞ்சா பேசு. சொல்ல தெரிஞ்சா சொல்லு. ஒண்ணு சொல்லணும் இல்ல கேட்கணும் இல்ல சொல்லணும். சும்மா சங்கடத்துக்கு பிள்ளை பத்து வெங்கடாச்சலம் பேர் வச்சா வேற மாதிரி போயிடும். நீங்க உங்க வீட்டுக்குள்ள வந்துகிட்டு உங்க வீட்டுல சவுண்ட் கொடுக்கலாம். ஏன் இடத்துக்குள்ள வந்துகிட்டு என்ன அரட்டுறது உருட்டுறது என்கிட்ட ஒரு பேச கூடாது. எது என்னங்க எது உன்னுடைய இடம்? இது ஏன் இடம்? உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்திற்கு எதுதான் சொந்தமாடா? அப்புறம் எது ஓ இடம்ங்கற இருக்க தொட்டுக்கு அனுபவிச்சிட்டு போலாம். அதே சமயத்துல இருக்கிற வரைக்குமே இது உன்னுடைய இடம் அப்படிங்கறீங்களா? ஏங்க ஒரே இடத்துல 20 வருஷம் இருந்தா அந்த இடம் இருந்தவனுக்கு சொந்தம் தெரியுமா? அது இருந்தவனுக்கு சொந்தம் அப்படிங்கிறது கேட்ட 20 ஆண்டு இருந்தால் உனக்கு சொந்தம். ஆமா அதானே உண்மை. இப்ப 20 ஆண்டு இந்த இடத்துல இருக்கியா? எங்க அப்பா ஆண்டது இலங்கா இருக்கும். எங்க அப்பா இங்க இருந்தாரு. இப்ப நான் இருக்கேன். உங்க அப்பா? எங்க அப்பா இங்க தான் இருக்காரு. என்ன சொல்ற? ஆமா. அப்ப உங்க அப்பாவுக்கு அடுத்து என்னது? உங்க அப்பாவுக்கு அடுத்து நான் இருக்கேல. அப்ப உங்களுக்கு அடுத்து ஏன் மையா வருவியா? யாரு? ஏன் மையா வருவியா? உனக்கு மகன்? ஆமா. என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா உனக்கு மகன் அப்படின்னா மகன் இருக்கா? நீதான் கல்யாணம் முடிச்சு ரெடி பண்ண போறேன். ஓ அப்ப இப்ப கிடையாது. இப்ப மொட்டு முண்டை. அப்ப இனிமேல் திருமணம் முடிச்சு பிள்ளை உள்ள பெறுவேன். பிள்ளை வருவீங்க. பிள்ளை யாருக்கு? பிள்ளை வந்து அப்ப உங்களுக்கு வந்து பிள்ளை பறக்கும். அப்ப நானும் காய அடிச்சு விட்டாங்க. எனக்கு பிள்ளை வரலங்க. தெரியாம கேக்க. பிள்ளை பறக்குமே. உங்களுக்கு பறக்கும். உங்களுக்கு எது வழியே பிள்ளை பறக்கும்? எது வழியவா? இல்லையா உனக்கு அடுத்து இந்த நிலத்தை ஆளக்கூடியவன் யாரு? ஏன் மயன்? மயன் தானே. அப்ப உங்களுக்கு வந்து பிறப்பான். உங்களுக்கு எது வழி எதுல இருந்து பிள்ளை வெளியில வருவியா? எனக்குன்னா என்ன முக்கியம் இருக்க போறேன். அப்புறம் பொண்டாட்டி மூலியமா பிறக்கும். ஓஹோ அப்ப குழந்தை வந்து பெத்தெடுக்கிறது யாரு? பொண்டாட்டி. அப்ப உனக்கு பிறக்காது. என்னையா? எனக்கு பிறக்காது. எனக்கு தான் பிறக்கும். இரியா பிள்ளை யாருக்கு பிறக்குது? உனக்கா உன் பொண்டாட்டிக்கா? பொண்டாட்டிக்கு பிறக்கும். மனைவிக்கு பிறக்குது. அப்ப உனக்கு வந்து பிறக்காது. ஆமா பிறக்க ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. இல்ல உனக்கு பிறக்காது. எனக்கு தான் பிறக்க. நான் என்ன நினைக்கணும் இத அப்படி சொல்றாங்க. பொம்பளைகளுக்கு வந்து கருப்பு போய் இருக்கு. எனக்கு கட்ட போய் இருக்கு. சரி அப்ப குழந்தை வந்து பெத்தெடுக்கிறது வந்து உன்னுடைய மனைவி. ஏன்னா தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாய் வயிறு வேற வேற. ஏன்னா உனக்கு பசிக்குது உன்னுடைய மனைவி சாப்பிட்டா ஓம் பசி நிக்குமா? முடியாது. அப்புறம் எப்படி அவ பெத்த பிள்ளை ஓம்பல? ஐயா நான் வந்து ஒரு சாமியார். தெரியாத சில விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி வேணா சொல்லுங்க. அவ பெத்த பிள்ளைக்கு நான் காரணம். நான் வேலை செஞ்சிருக்கேன். வேலை செய்தால் ஒரு வீடுனா வீடு அதுவா எந்திரிச்சிருமா? சரி கொத்தனார் போட்டு சாரம் கட்டணும் மட்டக்கம்ப போட்டு அடிக்கணும். அப்படி நான் வேலை மாத்தவையா? அப்படி வேலை செய்தால் பிள்ளை வரைக்குமே. பிள்ளை வரைக்கும் எத்தனை பேர் வேலை செஞ்சா பிள்ளை வரைக்கும்? ஒரே ஒருத்தன் செய்யணும். ஒரே ஒரு ஆளு. ஆமா. அப்ப ஒரு ஆளு மட்டும் வேலை செஞ்சா பிள்ளை வரைக்கும். ஒரு ஆளு மட்டும் எப்படி வேலை செய்யறது? அப்ப கவர்மெண்ட் வேலை நடக்குது ஊரே சேர்த்துக்க. இல்லையா எப்படி கேட்கிறேன். ஏன்னா ஒரு ஆளு மட்டுமே வேலை செய்தால் அதாவது கை உண்டு கால் உண்டு. கை நம்ம கையை வச்சு காலை வச்சு தான் வேலை செய்ய முடியும். அப்ப நீங்க வந்து உங்க கையை வச்சு காலை வச்சு வேலை செய்வீங்க. எப்படி வேலை செஞ்சேன்னு சொன்னா ஒத்துக்குருவியா? சொல்லுங்க. உண்மையா இருந்தா அதை ஏத்துக்கிறேன். அண்ணே மைசில உட்கார்ந்து கண்ணே இந்த செல்ல வீடியோ போட்டு கொடுவே. சரி பாத்துக்கயா லைவாவே. டேய் நீ சொல்லியா? நான் செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா ஆளா இருக்கு. ஐயா சிலதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிலதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். பாருங்க முதல்ல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா எடுத்துனே குழந்தை வந்து டொபக்கன் பிறந்துராது. அதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் வந்து முதல்ல இருமணமும் சேர்ந்தா தான் திருமணம். ஏன்னா இருமணமும் சேரவில்லை என்றால் அங்கே மறுமணம் அப்படின்னா. ஏங்க ஜாதகத்துல நீங்க எத்தனை பொருத்தம் வேணாலும் பார்த்தலாம். சரி மன பொருத்தம் சரியா இருக்கணும். கண்டிப்பாக சரிங்களா? மன பொருத்தத்துக்கு அடுத்து நோனி பொருத்தம் சரியா இருக்கணும். அப்ப அது அந்த பொருத்தம் பொருந்தினாதான் உன் குடும்பம் நிலைக்கும் முத ஒண்ணு சேர முடியும். இது யோனி பொருத்தம் என்று சரியாக இல்லை என்று சொன்னால் அங்கே மனக்கசப்பு வந்து மறுபடியும் முடிக்க வேண்டியதாக விடும் மறுமணம். மாமா சரி அப்படி பொறுத்தவங்க கல்யாணம் முடிக்கிறாங்கன்னா ஒரு ஆம்பளைக்கு பொம்பளைக்கும் ஊரை கூப்பிட்டு பந்தக்கால் நட்டு பரிசம் போட்டு சரி ஐயர் தாலி எடுத்து கொடுக்க மாப்பிள்ளை போய் பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட்டாங்கன்னா அன்னைக்கு ஒரு ராத்திரி நடக்கும். அது பேர் சாந்தி முகூர்த்தம். அந்த சாந்தி முகூர்த்தத்துல ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தார்கள் ஆனால் 10 மாசம் கழிச்சு பிள்ளை பிறக்கும். அதே பிள்ளை அப்படிதான் பிறக்கும் பிள்ளை. அப்ப சுருக்கமா சொல்லி அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா பிள்ளை பிறக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்தா பிள்ளை பிறக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்தா பிள்ளை வரும் சொன்னீங்களே. பிள்ளை பிறக்கும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கோம்ல நீ பிள்ளை பெறுவியா? ஏய்
என்ன சொல்லிட்டு மேல வாக்குறியா? இல்ல நீங்க தான் சொன்னீங்க 2 பேரும் சேர்ந்தா பிள்ளை வரும். அம்மா சேர்ந்தான்னா ஆம்பளை எப்படி பிள்ளை வரக்கும்? பிறகு யார் யார் சேர வேண்டும்? ஆணும் பெண்ணும் இணைய வேண்டும். அதனால தான் கேக்குறேன், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா பிள்ளை வரக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து நான் வந்து ஆம்பளை பிள்ளை, நீங்க வந்து பொம்பளை பிள்ளை, அப்ப ஆணும் பெண்ணும். நான் ஆம்பளை பிள்ளை. ஏய் போமா நீ. என்ன போமாவா? பொம்பளை வேஷம் போட்டது அப்பதே முடிஞ்சு போச்சு. இப்ப நான் ஆம்பளை பையன் வந்திருக்கேன். மீசியை பார்த்து தெரியலையா? வேஷம் போட்டு சுடிதாரோட வந்துட்டேன், அதையும் பாக்குறேன் பாரு. ஒருவேளை வந்துட்டோமோன்னு. ஏன்னா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அப்படின்னா கை நட்டியா? ஆம்பளை பிள்ளை. கையை நீட்டு. சத்தியமா சொல்றேன், நீ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? சத்தியமா சொல்றேன். இங்க இருக்க முடியுமா சாமி? சத்தியமா சொல்றேன். சரி, நான் ஆம்பளை பிள்ளை தான். ஏன்னா இதே இடத்துல என்னால நிரூபிக்க முடியும் நான் ஆம்பளை பிள்ளைன்னு. நான் வேணா மொத்தம் கழட்டி வேணா காட்ட. நீ எப்படி இவ்வளவு நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியுமா? நிரூபிப்பேன். எப்படி நிரூபிப்ப? கௌரவத்துக்கு முண்டமா கூட நிப்பையா? ஐயா, நான் வந்ததுக்கு எங்க அம்மாவுக்கு சம்பந்தமே கிடையாது. எங்க அப்பா பிரம்மனுடைய வலது துடையில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டவன் நானு. என்ன பெத்தது ஒரு ஆம்பளை. ஆம்பளை பெத்த பிள்ளை நான் ஆம்பளை பிள்ளை. உன்னை பெத்தது யாரு? எங்க அம்மா. ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை தான். பொம்பளை பெத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை. சரி, அது இருக்கட்டும். இப்ப நீ போட்டிருக்கிற வேஷம் ஆம்பளை வேஷமா இல்ல பொம்பளை வேஷமா? ஆம்பளை தானே. ஏன்ட கேட்க கூடாது. நீ போட்டிருக்கிற வேஷம் ஆம்பளை வேஷமா இல்ல பொம்பளை வேஷமா? நான் ஆம்பளை தானே வேஷம் போட்டிருக்கேன். ஆம்பளையா வேஷம் போட்டிருக்க? நீ உண்மையாவே ஆம்பளையா பொம்பளையா? விட்டா சர்டிபிகேட் கேப்ப. என்னையா நீ போட்டிருக்க கூடிய வேஷம் என்ன ஆள் நரிமாரு இருக்கு? என்ன நோன்னு இருக்கு? ஐயா, ஆளுக்கு அறிவுக்கு சம்மந்தம் இல்ல. ஒரே பேத்து போடுவேன். நின்னு பேசு. நின்னு பேசு. உடமரத்துல ஓனா ஏறு, பணமரத்துல பன்னிட்டு ஏறு, சூத்து கரிச்சு போய். என்ன நல்ல பாம்பு ஆடுது அப்படிங்கிறதுக்காக நாக்கெல்லாம் மூச்சு ஆட முடியுமா? அடே அப்பா, நல்ல பாம்பு என்னதான் படம் எடுத்தாலும் எந்த தேட்டர்ல போய் ஓட்ட போகுது? ஏன்னா ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாயால நக்கித்தான் குடிக்க முடியும். அதே சமயத்துல நாய்க்கு வேலையும் இருக்காது, உட்கார நேரம் இருக்காதுன்னா அது எனக்கு தேவையில்லை. நீ போட்டிருக்கிற வேஷம் ஆம்பளை வேஷமா பொம்பளை வேஷமான்னு கேட்டேன். நான் ஆம்பளை, அப்புறம் என்ன ஆம்பளை வேஷமா பொம்பளை வேஷமா? நீ போட்டிருக்கிற வேஷம் ஆம்பளை வேஷம் தானே? நீ உண்மையாவே ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை தான். நீ உண்மையான ஆம்பளை மாதிரியே வர வேண்டியதானே? ஏன் ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டு வர? ஆம்பளை மாதிரினா அப்புறம் வந்துதான் ஆகணும். அப்ப என்ன, ஒரு ஆம்பளை வந்து பொம்பளை வேஷம் போடலாம், ஒரு பொம்பளை வந்து ஆம்பளை வேஷம் போடலாம். ஆனா ஆம்பளையே நீ ஆம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கியே ஏன்? யோ, நான் சும்மா வந்தா ஊர்ல பாக்க ஒப்பாதியா? சரி, இப்ப கேக்குறேன், இங்க வச்சிருக்கீல, இதுக்கு பேர் என்ன? மீச. அத வச்சிருக்கியா இல்ல வளர்த்திருக்கியா இல்ல வரைஞ்சிருக்கியா? வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிருக்க. உண்மையான ஆம்பளை என்ன செய்வான்? மீசையை முறுக்கி விடுவேன். எங்க முறுக்கு பாப்பா? அழிஞ்சு போயிடும். என்ன மையா? அப்ப அது உண்மையான மீசை இல்ல. என்ன திரும்புங்க, லேசா குனியா. குனியவா? இல்லையா, பாக்குறேன். என்ன விட்டு தப்பு என்ன ஆனாலும் ஒரு சோதனை தான். திரும்ப வேற என்ன இருக்கு? அதாவது முன்புறமாக பார்த்தால் ஒரு பெண்ணை போல தோற்றம் அளிக்கின்றது, ஆனா பின்புறமாக பார்த்தால் ஒரு ஆணை போல தோற்றம் அளிக்கின்றது. பாத்தீங்களா? அப்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்தது என்ன? ஏய் இல்லடா, இல்ல அப்படி கிடையாது. அதாவது முன்னழகு வந்து ஒரு பெண் போல, பின்னழகு வந்து ஒரு ஆண் போல, ஆக மொத்தத்துல அனைத்து அழகுமே உன்னிடத்திலே உண்டு. ஓ, அர்த்தநாதீஸ்வரர் மணி. கண்டிப்பாக. அடியன் யார் தெரியுமோ? யாரு சொல்ல மாட்டேன், நோய் நோய் பேசிட்டே இருக்க. தெரியலையா? ஆரியா? தெரியலையா? தெரியும், நல்லா தெரியுது. நீர் தெரியுது, நீர் யார் என்ற விவரம் தெரியல. அப்ப யாரு அப்படிங்கிற பேரு விவரம் தெரியல. ஆமா. அர்பிசக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, அந்த வகையிலே கலகப்பிரிய நாரதர், தேவலோக முனிவன். ஓ, நாரதரோ நோனி? இல்ல, நாரதரோ நீ. நாரதரே தான். நாரதர். ஆமையா. எந்த அடிப்படையில உங்களை நாரதர் தான் ஏத்துக்கிற முடியும்? உனக்கு என்ன வேணும், என்ன தெரியணும்? உங்களை சோதனை பண்ணணும். தாராளமாக. துணியை போலாம் கழட்டுங்க. இல்ல, மனதில் உள்ள அகத்துணியை. ஏன் அதே சமயத்துல நாங்க வந்து யார் தெரியுமா? சித்துக்களை கற்றவன். சிறுச பெருசாக்குவோம், பெருச சிறுசாக்குவோம், கூடு விட்டு கூடு வாய்வோம். அது மட்டும் இல்ல, எனக்கு கொஞ்சம் பெருசாக்குங்களே, சிறுசாவே இருக்கு. எதா? தாடி இல்ல. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து எது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எங்க அப்பாவுடைய கணக்கு. உங்க அப்பா யாரு? பிரம்மதேவன். அவர் என்ன ஒர்க் பண்றார்? என்ன வேலை பார்க்கறாரு? என்ன வேலை? படைப்பு தொழில். என்ன வைக்க படப்பா? படைப்பு என்பது வேறு, படைப்பு என்பது வேறு. ஈ முதல் 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்கக்கூடியவர் என் தந்தை. எத்தனை ஜீவராசி இந்த பூமியில இருக்கு? ஈ முதல் 84 லட்சம் ஜீவராசிகள் உண்டு. ஈல இருந்து எறும்பு வரைக்கும் எல்லாவற்றையும் 84 லட்சம் ஜீவராசிகள் உண்டு. அவ்வளவு உயிரினும் இந்த பூமியில இருக்கு. ஆமையா. அத புல்லாம் படைச்சது எங்க அப்பா. உங்க அப்பா? ஆமையா. அப்ப உங்க ஒப்பேன் படைச்ச எல்லாமே உமக்கு தெரியும்? எல்லாம் எங்க அப்பா படைத்த ஜீவன்கள் அனைத்துமே எனக்கு தெரியும். ஆமா.
ஆடை படைச்சது எங்க அப்பா. மாடு எங்க அப்பா. வேப்ப மரம் எங்க அப்பா. புளிய மரம் எங்க அப்பா. கொய்யா மரம் எங்க அப்பா. மாமரம் எங்க அப்பா. மாமரத்துல என்ன பூ பூக்கும்? மாமரத்துல என்ன பூ வரும்? மாம்பூவாகப்பட்டது பூக்கும். புளிய மரத்துல புளியம்பூ. புங்க மரத்துல புங்கை மரத்து பூ. போஸ்ட் மரத்துல டேய் அத படைச்சது எங்க அப்பா கிடையாதுயா. இந்த பழுப்பு பூக்குதுல்ல ஐயா, உயிர் உள்ள ஜீவன்களை படைப்பது எங்க அப்பா. நீங்க கேட்டது வந்து உயிரற்ற பொருள். ஏன் இன்னொரு பூ இருக்கு? என்ன பூ? அது செடியில பூக்காத பூ. அது என்ன? மரத்துல வைக்காத பூ. ஐயா, செடி கொடி மரம் இதுல தானே பூ வரும். ஒரு பூ இருக்கு. என்ன பூ? மெடிக்கல்ல விற்கும் அந்த பூ. புரியல அப்படின்னா? பாக்கெட் 30 ரூபா அந்த பூ. டேய், இயற்கையாக வரக்கூடிய மலர்கள் பூக்கள் எல்லாவற்றையுமே காய் பழங்கள் செடி தாவார் எல்லாவற்றையும் படைக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா என் தந்தை பிரம்மதேவன். உன்னில் முதல் எண்ணில் வரை. யார் யாரு? உன்னிலிருந்து எண்ணில் என்ன கணக்கு? உன்னில் உன்னியா? டேய், உன்னிய படிச்சது உங்க அப்பாவா? கிடையாது. உன்னில் இருந்தா நீ. உன்னை படைச்சது எங்க அப்பா, என்னை படைச்சது எங்க அப்பா. என்னைய படிச்சது எங்க அப்பா. என்னைய படிச்சு உங்க அப்பா எங்க அப்பா விளக்கு பிடிக்க போயிருந்தா? ஐயா, நீ யாருக்கு பிறந்தன்னு உமாவுக்கே தெரியாது. என்ன அப்படி எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, சத்தியமா சொல்றேன். நீ யாருக்கு பிறந்தன்னு உமாவுக்கே தெரியாது. ஏன்னா ஒரு கவிஞன் சொன்னா அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவின் பெயர் தெரியும், அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமாடா அப்படின்னு. ஆனா அதே சமயத்துல நீ யாருக்கு பிறந்த அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. ஏன்னா ஊரறிய தெரிய செய்வது உங்க அப்பா, ஒருத்தருக்குமே தெரியாமல் செய்வது எங்க அப்பாவுடைய வேலை. ஓ, அப்ப ஊரறிய தெரிஞ்சு செய்யறது எங்க அப்பா. உங்க அப்பா. ஒருத்தருக்குமே தெரியாம செய்யறது எங்க அப்பா. சரி, ஒருத்தருக்குமே உங்க அப்பா தெரியாம செய்யறாரு, எங்க ஒப்பனுக்கு நைட் டியூட்டியா? நாங்க வந்து இயற்கையோடு வாழக்கூடியவங்க. யார் நாங்க வர்றது போறது யார் கண்களுக்குமே தெரியாது. அப்ப நீங்க சோத்த தின்ன மாட்டீங்க? நாராயணா. அப்ப சோத்த விட்டு எதை தின்பீங்க? ஐயா, நாங்க வந்து காற்றவே உணவாக உட்கொள்ளக்கூடிய ஆளு. அப்ப சோத்த தின்ன மாட்டேன். காத்த குடிச்சு உயிர் வாழ்வோம். அப்ப சோத்த தின்ன மாட்டேன். அப்ப அங்க போய் முழுங்குனிய சோறு அதெல்லாம் எங்க? அங்க போய் முழுங்குனிய ஊர்கால நக்குனி அதெல்லாம் ஆறு எங்க? அங்க கோயில். நானா? அட நாராயணா, உணவு நாங்க அருந்த மாட்டோமே. அப்ப நீ சோத்த தின்னல? எங்க? அங்க போய் கிடையாது. அங்க போய் உணவு உட்கொண்டது யாரு? நானா? இதே நாரதர் வேடத்தோடு போய் யாரும் சாப்பிட்டாங்களா? என்ன? சரி, அப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்னையா? சோறு தின்றது செந்தில் குமரே. அங்க அது பாவம், அவன் அப்புறாணி வாய் பேச அந்த வாய் பேசாதவே. ஆமா. ஆனா இப்ப செந்தில் குமரன் ஆளை காணா. அவன் எங்க விட்டான் தெரியல. விடிய காலம் அவன் வந்து சம்பளத்தை வாங்கி அவன் கையை வெட்டுவேன். யாரு? அந்த செந்தில் குமரன் சம்பளத்தை வாங்கினா முனியாண்டி கிட்ட சரி குடுக்குற முனியாண்டி வெட்டுவேன், அந்தாளி வெட்டுவேன். அவன் வாங்குற வாங்காம போற எனக்கு ஒட்டோட அறுத்து போடுவேன். டேய், எனக்கு பணம் கிடையாது. நீ சம்பளம் வாங்கல. பணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டாலியா? என்ன அப்பாற்பட்டவர்? நொப்பாற்பட்டவர். போயா பெரிய பணத்தை வாங்கிட்டு போய் மேலோகத்துல போய் பணத்தை வச்சு என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியா? பணம் எனக்கு தேவையே இல்ல. தேவையில்லை. நாராயணா. ஆமா, நீ பொங்கலுக்கும் புளியூருக்கு தானே நாடகம் ஆடுற. டேய், பணத்தை வச்சு என்ன செய்ய போற? 100 ரூபா குறைச்சு கொடுத்தா தோணுகால 16 ரவுண்ட் வேணா சுத்துற. நீ என்ன யாரு நினைக்கிற தெரியுமா? பூலோகத்துல வந்து வேஷம் போட்டு தொழில் செய்யக்கூடிய ஆளு நீ நினைக்கிற. நான் அப்படி கிடையாது. தேவலோக முனிவன். என்ன பாரு, ஒரு இன்னும் ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு இந்த முனிவரை பார்க்க முடியாது. மேலோகம் என்னய்யா ஒரு இருக்க மாட்டோம்யா. அப்படியா? சத்தியமாக. ஆனா உனக்கு தாயா வாழ்க்கை. நடுவுலே வர்ற நடுவுலே போற எங்களெல்லாம் பேப்பாடு படுத்துறாங்க. எனக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுக்குமே இடைப்பட்டதுதான் வாழ்க்கை. போனா எந்த வராது. என்னது? எங்களுக்கெல்லாம் எனக்கு ஆல்ரெடி மூளை வந்து ரொம்ப சிரமப்படுறது. ஏன்னா 30 நேரம் ஆஸ்பத்திரிக்கு கொட்டி இருக்கும். சரி இருக்கட்டும். ஏன்னா அது வந்து எல்லாம் இறைவன் விஷயம். ஏன்னா யாருக்கு எப்ப எதை கொடுக்கணும் எதை எடுக்கணும் அப்படிங்கிறது இறைவனுடைய கணக்கு. இறைவன் கொடுக்க நினைப்பதை யாரால் தடுக்க முடியாது. அது மூலமா இருந்தாலும் சரி, போதமா இருந்தாலும் சரி, கொடுக்கக்கூடியது யாரால பார்த்து கொடுக்கறதுங்க. இறைவனுக்கு நேர்த்தி கடன் போட்டா எல்லா பிரச்சனையும் தீரும். எப்படி? இறைவனுக்கு நேர்த்தி கடன் போடணும். என்ன நேர்த்தி கடன்? ஆனா நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஆஸ்பத்திரி கொடுத்து என்ன வனத்துக்கு இப்பெல்லாம் நம்பி ஆஸ்பத்திரி போக முடியல. 8வது படிச்சவங்க கூட கிளினிக்கை திறந்து உட்காந்துருக்கான். நான் இந்த டாக்டர் அன்னைக்கு ஒரு ஆள் தொண்டை வலின்னு ஆஸ்பத்திரி போயிருக்காப்பா. அவனுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி விட்டாங்க. தொண்டை வலிச்சதுக்கு தொண்டையில இருந்து தொப்புள் வரைக்கும் கிழிச்சு வச்சிருக்கான். சரி, கிழிச்சிட்டு தையெல்லாம் போட்டாங்க. தையல் போட்டுட்டு அந்த பேஷண்ட் கிட்ட டாக்டர் என்ன சொல்றாரு, 2 லிட்டர் தண்ணிக்கு என்ன கொடுத்து இதை குடிடான்னு இருக்காரு. அந்த பேஷண்ட் சந்தேகம், ஆபரேஷன் பண்ணதுக்கு தண்ணியே குடிக்க கூடாது. என்ன டாக்டர் நீங்க ஆபரேஷன் பண்ண உடனே தண்ணியை குடிக்க சொல்றீங்க? அப்பதான் டாக்டர் சொல்றாரு, சரி நான் இன்னைக்கு தாப்பா முத தச்சிருக்கேன், நீ குடிச்சாதான் எங்கன ஒழுகுதுன்னு பார்க்க முடியும் இருக்கேன். இவனெல்லாம் நம்பி எங்க அப்படி ஆட்டெல்லாம் முனியாண்டிய கூட்டி போயிடும். அதே சமயம் தெரியாத தொழிலை தொட்டவன் கெட்ட, தெரிஞ்ச தொழிலை விட்டவன் கெட்ட அப்படின்னு பழமொழி உண்டு. அதே அப்ப யாரு எதை தொடணும் யாரை எதை விடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. அதே சமயத்துல அதுல ஒருவருமாக இருக்கட்டும். தந்தை பெயர் பிரம்மதேவன், தாய் பெயர் நாங்க யார் தெரியுமா? நம்பிராச ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வன். எங்க ராமனை வந்துட்டார்.
யா. இந்த நாடகத்திற்கு நாரதர மகாமுனிவராக வேடம் தாங்கி எடுத்துக்கொண்டிருக்கும் ஆமா அன்பு மாப்பிள்ளை தண்டீர் இதில் மாணவர் கண்டெடுத்த செந்தில்குமார் அவருக்கு பொன்னாட போத்திட்டு எல்லாம் நல்ல எனக்கும் என்னை போன்ற கலைஞர்களுக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து பெருமை சேர்த்த விழா கமிட்டியார்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை சிறப்பான முறைகளை அமைத்து கொடுத்த உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளையும் ஆகிய மேல பாறைக்குளத்தை சேர்ந்த KA முனியாண்டி ஹார்மோனியம் அன்பு அண்ணா அவர்களுக்கும் உள மகிழ்ந்த நன்றி. ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற முறையிலே அருமையான முறையிலே ஒளிபெருக்கி அமைத்த பேர்னே மகா விக்னேஸ்வரன் அண்ணே அண்ணே இங்க ஒரு விஷயம் தெரியுங்களா? நன்றி நன்றி நன்றி. கணக்கி கிராமத்தை பொறுத்த அளவுக்கு இந்த காட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க பாவம், இவ்வளவும் பார்க்காம தூங்குறாங்க வைக்கிறாங்க. இங்க வந்தது மிக்க ஒரு சந்தோஷம். ஆடியன்ஸ் நல்ல ஆடியன்ஸ். ஆனா நாங்க மனசு தைரியத்தோட வர்றது எப்படி போனாலும் மைக் செட் சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த பகுதியை பொறுத்த அளவுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. எப்ப பார்த்தாலும் மைக் செட் நல்லா இருக்கும். அன்பனனுக்கு நன்றி. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்படி உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? அப்படியா? எங்கேயும் வந்துட்டா இருப்பியா? அதனாலே அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது தாய் பெயர் கலைவாணி. நீங்க யாரு? உங்களுடைய பேர் என்ன? ஏன் சாமி உன்னை கேட்டா கோச்சுக்கிற மாட்டேன். கேளுங்க. சித்தப்பா கேட்கவா? பதில் சொல்லுவீங்கல்ல? பதில் சரியா என்ன கேட்க போற கேளு. நீங்க பதில மட்டும் சரியா சொல்லலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ₹1 நீங்க வாங்க முடியாது. கேள்வியே கேள்ற. சரோ கேளுப்பா. பதில் சரியா வரலன்னா ₹1 வாங்க முடியாது. முனியாண்டி மேல சத்தியம். கேள்வி சரியாக இருந்தால் பதில் சரியா வரும். கேட்க போறே கேளு. பதில் சரியா இருக்கணும். ஐயா நாடகம் கொடுத்த ஓனர பதில் சரியா இருந்தா மட்டுமே காசு. காங்கிரீட்டுக்காரு கேளுங்க, வாங்க வாங்கிட்டு வாங்க. பதில் சரியா சொல்லுங்க. என்ன இந்த படை போதுமா? சொல்லியா? அப்ப தெரியல. தெரியல. இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அப்படியே இருங்க தம்பி, தெரியாத நம்ம சொல்லி கொடுக்கணும். நீ கேளு சாமி. அடுத்து இப்ப நான் சொல்லுவேன். அடுத்து இப்ப நான் சொல்லுவேன். அடுத்து அவர் கேட்டோன்னு நீங்க இந்த படை போதுமா? குட்டி நாய் அடிச்சு கொள்ளுங்கடா. ஐயோ சரி சொல்லுங்க தம்பி. சொல்லியா இந்த படை போதுமா? நீங்க தான் சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்லலைன்னா 1000 பசுக்கு மாட்டை கொண்டு சமம். எப்படி வசதி? எப்படி வசதி? சரி நான் சொல்றேன். இந்த படை போதுமா? அது அவர் சொல்ற. நீ சொல்லியா? சரி சொல்லியா? இந்த படை போதுமா? இன்னொரு விஷயம், நீ கேட்ட கேள்விக்கு யாரு பதில் சொல்லலையோ அவங்க மாமியா வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா. சரி கேளியா? இந்த படை போதுமா? பேசியா? டேய் ஒரு நாய் கத்தாதடா. அப்ப மாமியா நாயை கல்ல கொண்டு ஏறிடா கத்தட்டும். டேய் சரி அது இருக்கட்டும். ஏன்னா அப்பேற்பட்ட பைரவர் என்று சொல்லக்கூடிய நாயை படைத்ததுமே யாரு அப்படின்னா எங்க அப்பா தான். இப்ப நாயை விட்டு வைக்கல. எல்லா ஜீவன்களையுமே படைக்கக்கூடியவர் என் தந்தையாகப்பட்டவர். சரி அது இருக்கட்டும். எப்படி சம்பளம்? சரி இப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு வேற பேசுறீங்களா? நீ யார்? உன்னுடைய பேர்? ரவிராஜமாயா வீரத்தேவன். தங்கச்சி வள்ளி. தங்கச்சி வள்ளி. சரி அதோட இன்னொரு சத்தம் கேட்டுச்சே. என் ஆளு குள்ளி. டேய் நீயே the boys பவதரணிடா. இல்ல நீயே ஒரு ஆளு, உனக்கு ஒரு ஆளா? ஏங்க சரியா ஓட்ட மாட்டாரு. ஏங்க பழி ஏத்துக்கிறதே அவரு. பழி ஏத்துக்கிறதே அவரு. பாயிர தூரம் நானும் சேராது. சரி அது இருக்கட்டும். உங்களால பாக்கணும் கூப்பிடுறீங்களா? கூப்பிடுறேன். நீங்க சொல்லி நான் கூப்பிடாம இருக்கேனா என்னங்க? ஐயோ தூமே குடியா? எந்த தடி கேக்குற பத்தியா? தூமே குடிக்கின்றாரு. ₹10 பவதாரி வருமானறாப்ல. நீ வாட்டுக்கு அப்படி ரேட்டை ஏத்தி விட்டு போனா நாங்க ஒரு ஜரம் போடுறதா?
ஓகே சாமி வந்திருக்காரு. யாரு சாமி அழைத்து வாருங்க வாங்க சாமி. என்னடா பவதாரணி இடுப்புக்கு தான் இருக்காரு. அப்பா அப்பா கண்ணே மாமா சாமியார கவட்டையில பாய். வட்டையில வா பெண்கள் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணப்படாது. ஓஹோ. மண்டி ஓட்டு விழுந்து கும்பிடு. ஆமா அந்த அக்கா சொல்லியிருக்காங்க. எந்த கடை? எனக்கு மண்டி விட பழக்கம் இல்லையாடா பிரம்மச்சாரி 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 பைக்கு விளையாம் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பைக்கு விளையாம் பொம்பளைங்க காத்துப்பட்டு பொம்பளைங்க காத்துப்பட்டு தடுக்கி விளையாம். வாவ் நைஸ் இடுப்பு